சரி யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜாங்க. ராஜா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க. தாராபுரத்துலேருந்து பேசுறேங்க மேடம். சரிங்க. கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுதுங்க மேடம். புதுமண தம்பதிகளா? ஆமாங்க மேடம். எப்படி இருக்கு புது வாழ்க்கை? நல்லா சூப்பரா இருக்குங்க மேடம். சொல்லுங்க மேடம். வீட்டுல மார்பூட்ல வந்து முடி இருக்குங்க மேடம். அது அப்படித்தான் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வைஃபுக்கா உங்களுக்கா? மேடம் வாழ்த்துக்குங்க. சரிங்க, நிச்சயமா வந்து டாக்டர் கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. சில பேருக்கு இது மாதிரி இருக்கும், ஹார்மோன் கோளாறுனால இது மாதிரி இருக்கும். அவங்க வந்து மஞ்சளில் சொல்லுவாங்க, கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா கொட்டிடும். வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ஒன்றும் கெடுதல் கிடையாது, பாதிப்பு கிடையாது. அது ஒரு அருவருப்பாக நினைக்க வேண்டாம். சரி சரி டாக்டர். இன்வெஸ்ட் டாக்டர் சொன்ன அட்வைஸ் கேட்டிருப்பீங்க ராஜா. நிச்சயமா வந்து அந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளை மறக்காம உங்க வைஃபை வந்து எப்பவுமே எடுத்துக்க சொல்லுங்க, ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பெயரை சொல்லுங்க. பேரு சக்தி மேடம். சக்தி? ஆமா மேடம், சக்தி சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ஓகே, சொல்லுங்க சக்தி. அப்பா, உங்களுக்கு சக்தி கிடைச்சிருக்கா? நிறைய சக்தி எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா டவுட்டே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டவுட். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. டவுட்னால பயமா? ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கலாய்க்கிறாங்க. அதனாலதான் இப்ப நான் 1 வீக்கா டவுட். ஆமா ஆமா சொல்லுங்க. யார்கிட்ட ஆமா சொல்றீங்க? இல்ல மேடம், உங்ககிட்ட தான் ஆமா சொல்லிட்டு இருக்கோம். சரி சொல்லுங்க சொல்லுங்க, என்ன என்ன விஷயம் சொல்லுங்க, கிளியர் பண்ணிடலாம் இன்னைக்கு. இல்ல ஆக்சுவலா என்னோட உறுப்போட அளவு வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கா கிண்டல் பண்றாங்கன்னு சொல்றீங்க? ஆமா மேடம். அது என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் எனக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது. அதனால வந்து நீ ஃபர்ஸ்ட் போனேன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப ப்ளீடிங் எல்லாம் வரும், ரொம்ப பிரச்சனை ஆகும், அப்படி இப்படின்னு சொல்லி 2-3 இதுல பயமுறுத்துறாங்க. அது கொஞ்சம் பயமா இருக்கு. அதுவும் இல்லாம வந்து என்னோட உறுப்பு வந்து கொஞ்சம் அதாவது அந்த சுத்தி உள்ள பகுதியெல்லாம் தொடை அந்த பகுதி ஃபுல்லா இருக்குல்ல, இந்த வந்து ரொம்ப கருப்பா இருக்கு. அதாவது அது காத்து படாத இடம்னால ரொம்ப கருப்பா இருக்கு. அது ஏதாவது சாப்பிட்ட வந்து மருந்து இல்ல ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாமா அந்த மாதிரி? அது சரிங்க சரிங்க, நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு தாட்டை மாத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பொறாமையில சொல்றாங்க, பெருசா இருக்கு சின்னதா இருக்கு. நீங்க ஏங்க இதெல்லாமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிப்பாங்க? என்னங்க சொல்றது நானு? டாக்டர் சொல்லுங்க. இல்லை, இதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். அந்த பிளாக்குக்கு ஆயின்மெண்ட் எதுனா வாங்கி போட்டது சரி பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மெயின் வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திஷ்டி சுத்தி போடணும். திஷ்டி சுத்தி போட்டாங்கன்னா பாத்தீங்க, நெருப்பு தூக்கி போட்டு போறீங்க, அப்புறமா கருப்பானது இன்னும் பொசிக்கணும். திஷ்டி சுத்தி போட்டா சரியா வந்துடும். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதை இதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அதுக்கு தகுந்தபடி தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதனால சிறுசு பெருசு எல்லாம் பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, நீங்க எப்படி வந்து செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான் அங்க முக்கியம். நீங்க பாயும் புலியா இருக்கீங்களா இல்ல பதுங்குற பூனையா இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னும் டாக்டர் கரெக்டா? கண்டிப்பா. இதுல இவருக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று கொடுத்துறேன், மெசேஜ் கொடுத்துட்றேன். அதாவது உடல் உருவும் போது பெண்களுக்கு அந்த கன்னி தன்மைங்கிறது இது பண்றதுல அந்த சவுங்கிறது ஒன்று கிழிஞ்சு இதாகணும். ஒரு சிலர் வந்து தவறான நோக்கத்துல, அது எல்லாருக்குமே அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி இதை சொல்லி வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொல்லி வச்சுட்டு வந்ததா பாடுறா, உனக்கு வந்ததா பாடுறான்லாம் அது மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஆக அதை வந்து ஒரு தவறான ஒரு உதாரணம். குறிப்பா சில பெண்களுக்கு டான்ஸ் ஆடக்கூடியவங்க, இந்த சைக்கிள் ஓட்டக்கூடியவங்க, யார்தான் டாக்டர் இப்ப யாரும் டான்ஸ் பண்ணாம இருக்க இல்ல, அதான் சொல்றேன். இது மாதிரி உள்ள உங்களுக்கு பெருமஹாடா இந்த யோகா பயிற்சி செய்யறவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி இதெல்லாம் மெல்லிசா இருக்கும், அது கிழிஞ்சு வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம மனைவி ஏதோ ஏற்கனவே தப்பு பண்ணிருப்பாளோ அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட், பட் டாக்டர் சொன்ன அட்வைசஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இட்ஸ் அ மித். ஓகேங்களா? அவங்க கிண்டல் பண்றாங்க, இவங்க கிண்டல் பண்றதெல்லாம் தூக்கி போடுங்க. கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய வசந்தமாரி.
மேம் என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. மதி மதி வசந்தமதி. ஓகே வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம் என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்